ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நம்ம தொடர்ந்து முத்திரைகளை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை என்னென்னா சங்க் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லனா சங்கு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கு முத்திரையினால் கிடைக்கக்கூடிய பலன் தரும் என்னென்னா சங்க முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கு முத்திரையின் கிளை முத்திரைகளாக பார்க்கப்படுகிறது. அதாவது சங்கு முத்திரையை போலவே இந்த முத்திரையும் தொண்டையில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறது. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 கைகளையும் பின்னிக்கொள்ளுங்கள், அதாவது 2 கை விரல்களையும் பிணித்து கொள்ளுங்கள். உள்ளங்கைகளை ஒட்டி கொள்ள வேண்டும். கட்டை விரல்களை சேர்த்து நிற்கின்றன. ஆள்காட்டி விரலின் மேலம், அதாவது மேலாக 10 விரல்களும் இணைந்து விட்டன. அப்புறம் 10 முக்கிய நரம்புகளும் வலுப்பெறுகிறது. நரம்புகள் வலுப்பெறுகிறது. உதாரணம் சூட்சம்னா, இட பிங்கள, காந்தாரி, ஹஸ்தி, ஜீவா, புஷா, யஸ்வினி, அலம், புஷா, அடுத்தது ஷாங்கினி என்கிற அந்த 10 நரம்புகளும் வலுப்பெறுகிறது. நம்முடைய உணர்வுகளின் எப்பவுமே ஒரு அலாட்டாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரை. இந்த முத்திரையை ஒரு 15 நிமிடம் ஒரு முறைக்கு 3 முறை நம்ம செய்யலாம், தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவோ இருக்குது. முதல்ல மூலவியாதி குணமாகிறது. மலத்வாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வு கொடுக்கிறது. முதுகு தண்டுவடம் வலுவாகவும் சுலபமாக வளையக்கூடிய தன்மையும் கொண்டதாக மாறுகிறது. பேச்சு குறைபாடு நீங்குகிறது. என்னுடைய குருநாதர் ஆரம்பத்தில் நான் அவர்கிட்ட சந்திக்கும்போது எனக்கு இந்த முத்திரை தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தார். ஏன்னா எனக்கு பேச்சு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அதாவது திக்குவாய் பிரச்சனை இருந்துச்சு. அதை குணப்படுத்துறதுக்கு பல மணி நேரங்கள் இதிலே உட்கார சொல்லி எனக்கு வற்புறுத்துவார். நான் அதை தொடர்ந்து செய்வேன். எதுக்கு செய்கிறேன், எதுக்கு அதே எனக்கு தெரியவே தெரியாது. சரி சொல்கிறாருன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் குரல் வளம் இனிமையாக கிடைக்கிறது. குரல் வளம் அதிகமாகுமா. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளின் குணமாக்கப்படுகிறது. ஜீரண சக்தி மேம்படுகிறது. சிறுகுடல் மற்றும் பெருகுடல் பிரச்சனை குணமாக்கப்படுகிறது. தொண்டை பகுதி வலுப்பெறுகிறது. திக்குவாய் மற்றும் பேச்சு குறைபாடுகள் சரியாகுது, பூரணமாக சரியாகுது. அதுக்கு நான் உதாரணம். ஏன்னா எனக்கு அதே பிரச்சனை வந்து எனக்கு சரியாயிருக்கு. அப்புறம் தொண்டை புண்ணு, தொண்டை கரகரப்பு நீங்குகிறது. குடல் பகுதி வலுவடைகிறது. அதனால் ஜீரண சக்தி அதிகமாகிறது. நிறைய சிங்கர்ஸ் இருப்பாங்க. யாராவது சிங்கர்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, பாட்டு பாடுறவங்க அல்லது நிறைய டெய்லி நல்ல பாட்டு இந்த குரல் வளம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க விடாமுயற்சியோட இந்த முத்திரையை செய்யுங்க. பாடல் பாடும்போது இனிமையாக இருக்குமா. இதனை டெய்லி செய்யணும். ஒரு 3 தடவை மாற்றி அடிக்கடி 20 நிமிஷத்துக்கு மாறி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வரும். முக்கியமாக பெண்களுக்கு, ஆண்களுக்கும் சரி, குழந்தை பேருக்கான சக்தியை அதிகப்படுத்துகிறது. கரு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது. அடுத்தது நாவி சக்கரம். இந்த தொப்புள் இந்த முத்திரையோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த முத்திரையை தினம் செய்து வர நம் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மேம்படுகிறது. ஜீரண சக்தி அதிகமாவதால் வாயு உபத்திரவம் நம்மை விட்டு ஓடி போய் விடுகிறது. மறக்காமல் இந்த முத்திரையை செய்ய முயற்சி பண்ணுங்கள். அற்புதமான பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும். மறக்காமல் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி திக்குவாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, நிறைய பிரச்சனை உடையவர்களுக்கு இதை அனுப்பி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க அனுபவிப்பாங்க, குணமாவாங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய யோக முத்ரான்னு இருக்கும், அதை போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.